நம்முடைய வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். நம்ம தொடர்ச்சியாக தெய்வ பிள்ளைகளுக்கு அதிகாரம் என்கிறதை குறித்து நாம் கவனித்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்திலே சோத்திரம் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்பதை மையப்படுத்தி நம்முடைய வார்த்தையை நாம் பயன்படுத்துவதில் உள்ளதான காரியத்தை நம்ம கவனித்தோம். இன்றைக்கு அதை சார்ந்து அதை போல தான் ரிலேட்டடாக தான் இருக்கும். சோதரா யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நமக்கு பொதுவான கீவேர்டு எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரைக்கும் அதை நம்ம தொடர்ந்து படிக்கிறோம். சரியா? இன்னைக்கு யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு. மறுபடியும் வாசிப்போம். பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. இந்த வார்த்தையினாலே கர்த்தர் நம்மோடு பேச முடியாது. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உட்காரோ. நமக்கு தேவன் அதிகாரங்களை தருகிறார். இந்த வசனத்தை வாசிக்கிறோம். பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால், பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால், நம்ம வாழ்க்கையில் கவனிக்க வேண்டும். நமக்கு தேவையான எதுவாக இருந்தாலும் ஸ்தோத்திரம், அது பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட வேண்டும். நமக்கு வர வேண்டிய அதிகாரங்களாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், பரலோகத்திலிருந்து வர வேண்டும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. சரி, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்படாவிட்டால் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. சோத்ரா யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யோவான் 3:27. பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப நம்ம தெரிய வேண்டும், பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய. அப்ப எனக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு அதிகாரமாக இருக்கட்டும், எந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், அது பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட வேண்டும். அப்ப நமக்கு தெரிய வேண்டும், பரலோகத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொன்று, பரலோகம் எனக்கு தராத எந்த ஒரு அதிகாரமும் என் வாழ்க்கையில் வேண்டாம். பரலோகம் தருகிறது எல்லாம் எனக்கு வேண்டும். பரலோகம் தராத எந்த ஒரு அதிகாரமும் வேண்டாம். இதுல நம்ம நல்ல தெளிவா இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, அப்போ இங்க நம்ம பார்க்கிறோம், ஒருவனுக்கு எங்கிருந்து கொடுக்கப்படுது? பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுது. அப்போ உங்களுக்கும் எனக்கும் சில அதிகாரங்கள் தேவன் தந்திருக்கிறார். பரலோகம் தந்திருக்கிறது. ஸ்தோத்திரம். நம்ம ஏற்கனவே சிந்தித்தோம், அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும், அதிகாரம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். ஸ்தோத்திரம். அப்போ கொடுக்கப்படுது எங்கிருந்து கொடுக்கப்படுகிறது? பரலோகத்திலிருந்து என்ன செய்கிறது? கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, இப்போ நமக்கு கொடுக்கப்படுகிற இந்த அதிகாரங்களினாலே சில பலன்கள் உண்டாகும். சோத்திரம். அவைகளை சற்று வேகமாக கவனிக்க இருக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும்
தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு அதிகாரம் உண்டு. நாம் தேவனுடைய பிள்ளைகள். நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஸ்தோத்திரம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரவாளிகள், தேவனுடைய சுதந்திரவாளிகள், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளிகள். அப்போ நாம் பிள்ளைகள் என்கின்ற ஒரு நிலையில் வரும்போது நமக்கு நிறைய சுதந்திரங்கள் இருக்கிறது. நிறைய இன்ஹெரிட்டன்ஸை தேவன் தருகிறார். தேவன் நிறைய பலன்கள், பாக்கியங்களை தருகிறார். நமக்கு தெரிய வேண்டும், தேவன் எனக்கு வைத்திருக்கிறார், தேவன் எனக்கு வைத்திருக்கிறார். ஏனென்றால் நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை. ஸ்தோத்திரம். ஒரு காலத்தில் நாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல என்கின்ற நிலையில இருந்தோம். பிசாசின் பிள்ளைகளாய் இருந்தோம், உலகத்தில் இருந்தோம். இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருந்தது. ஆனால் தேவன் நம்மை மாற்றினார். இதுக்கு நல்ல ஒரு உதாரணமாக 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் நான் வாசிக்கும் போது, சோத்ராம், சாமுவேல் தீர்க்கதரிசியை சந்திக்கும்படியாக சவுல் என்கின்ற ஒரு மனுஷன் வருகிறார். சோத்ரம். இவரை குறித்து ஏற்கனவே தேவன் என்ன செய்கிறார்? இந்த சாமுவேலிடம் நிறைய பேசியிருக்கிறார். இது 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் நம்ம வாசித்து வரலாம். சோத்ரா. இப்ப 10ஆம் அதிகாரத்திலே சோத்ரா, அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி அவரை என்ன செய்கிறாராம்? சோத்ராம், அவர் மேல் ஒரு அபிஷேக தைலத்தை ஊற்றுகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப நம்ம வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த சாமுவேல் சொன்னால் நமக்கு அதுக்கு ஏத்த ஒரு இருதயத்தை தேவன் தருகிறார். ஸ்தோத்திரம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு புதிய இருதயத்தை தருகிறார். எசேக்கியேல் 11ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, தேவன் நமக்கு புதிய இருதயத்தை தருகிறார், புதிய ஆவியை தருகிறார். அப்போ ஒரு தேவ பிள்ளைக்கு தெரிய வேண்டும், என் மேல் ஒரு தேவ கிருபை இருக்கிறது, நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு அதுக்கு ஏற்ற ஒரு இருதயம். சோத்திரம். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா, சோத்திரம். புதிதாயினேன்னு சொல்வது மாத்திரமல்ல, இந்த சாமுவேல் சவுலுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்கிறார். என்னவென்றால், நீ போகிற பாதையில் பலரை நீ சந்திக்க வேண்டி வரும். பல நிலைகளில் நீ என்ன செய்வாய்? அவர்களை சந்திப்பார். சோத்ரா. அப்படி சந்திக்கும் போது 7ஆம் வசனத்தை சொல்லப்படுகிறது, இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய். சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய். தேவன் உன் கூட இருக்கிறார். அப்போ ஒரு தேவ பிள்ளைக்கு தெரிய வேண்டும், தேவன் என்னை விசேஷமாக மாற்றி இருக்கும் போது நான் சிலதை செய்ய வேண்டும். அதுதான் நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்துவது. ஹல்லேலூயா. நம்முடைய சில அதிகாரங்களை நம்ம நினைச்ச வேண்டும், பயன்படுத்த வேண்டும். தேவ பிள்ளைக்கு தெரிய வேண்டும், ஒரு சமயம் வருது, ஒரு சந்தர்ப்பம் வருது, நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். நான் தேவனுடைய பிள்ளையா இருந்தால் நான் என்ன செய்யணுமோ அதை நான் தான் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு சப்போர்ட் பண்ணுகிறார், நமக்கு எல்லாம் உதவி செய்கிறார். அவர் நம்மை விட்டு விலகவில்லை, அவர் நம்மை விட்டு கைவிடவில்லை. அவர் நம்மை விட்டு விலகாதவராக நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் நான் செய்ய வேண்டியதை நான் தான் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, சோத்ரம். நான் தான் பிசாசு போன்னு சொல்ல வேண்டும், அது போகும். சோத்ரம். ஓடி போகும். அப்படிதான் வசனம் சொல்லுகிறது. சோத்ரம். நான் தான் சொல்ல வேண்டும். நான் சொல்லாம இருந்துட்டு ஆண்டவர் பார்த்துக்கிட்டு ஆண்டவர் செய்ய மாட்டார். சமயத்துக்கு ஏற்றபடி நீ தான் செய்ய வேண்டும். ஏனடா உனக்கு வேற இருதயம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, நீ மனம் திரும்பி இருக்கிறாய், உன்னுடைய இருதயம் புதிதாக்கப்பட்டு இருக்கிறது, உனக்கு புதிய ஒரு ஆவியை தேவன் தந்திருக்கிறார். பழையவது எல்லாம் ஒழிந்து போயிற்று, எல்லாம் புதிதாயிற்று. இந்த அனுபவத்துல தேவன் வைத்துத்தான் உன்னை தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறார். நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாகி அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரோ
அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர் நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ராஜாவின் பிள்ளை, ஸ்தோத்திரம், ராஜாவின் அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். இன்னைக்கு நமக்கு தெரிய வேண்டும், நீங்களும் நானும் ராஜாதி ராஜாவாகிய கர்த்தாதி கர்த்தாவாகிய தேவனுடைய பிள்ளைகள் என்கின்ற ஒரு நிலையில் நம்ம இருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாய் அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரி, எங்கெல்லாம் அதை பயன்படுத்துவது? எங்கெல்லாம் அதை பயன்படுத்துவது? ஸ்தோத்திரம். லூக்காவின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரைக்கும். 19. உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சந்தோஷப்படுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவர் சொல்றார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அப்ப தேவன் நமக்கு ஒரு அதிகாரம் தந்திருக்கிறார். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க வேண்டும், சத்ருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளலாம். ஒரு கேரண்டி தருகிறார், அல்ல ஒரு அஷூரன்ஸ் தருகிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எது? இந்த சத்ருவின் வல்லமைகள், சத்ருவின் கிரியைகள் ஒன்றும் உங்களை என்ன செய்யாது? சேதப்படுத்தாது என்று ஆண்டவர் கேரண்டியாக சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. மார்க்கின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. ஸ்தோத்திரம். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள். அப்போ விசுவாசிக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ தேவன் சொல்றார், எனக்கு இந்த அதிகாரம் இருக்கு. அதே அதிகாரத்தை நான் உனக்கு தருகிறேன். நீ என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரம். என் நாமத்தினாலே, என்னுடைய நாமத்தினாலே நீ அவைகளை துரத்த வேண்டும் அல்லது மேற்கொள்ள வேண்டும், அவைகளின் மேல் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலோசனை தருகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி நம்ம செய்யும் போது லூக்காவின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, லூக்கா 10:17, சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. ஸ்தோத்திரம். நமக்கு தேவன் அதிகாரம் தந்திருக்கிறார். அதிகாரத்தை நம்ம பயன்படுத்த வேண்டும். நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு எதிராக நிற்கக்கூடிய அந்த வல்லமை ஓடிய போயிடும். ஸ்தோத்திரம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சோத்திரம். போவான் சொல்லல, ஓடியே போயிடுவான். சோத்திரம். தேவ ஜனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நாம் எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நல்ல ஆண்டவருடைய நாமத்தை, நமக்கு ஒரு அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறார். அதிகாரத்தை பயன்படுத்தும்படியாக நாம் அதை பிராக்டிஸ் பண்ண வேண்டும். சோத்திரம். இந்த டாக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, படிச்சு முடிச்சுட்டு நிறைய படிச்சிருப்பாங்க. சோத்திரம். சிலருடைய பேருக்கு பக்கத்தில் நிறைய படிச்சு போட்டிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க இப்ப என்ன செய்கிறோம்? பிராக்டிஸ் பண்ணுகிறோம், பிராக்டிஸ் பண்ணுகிறோம், பிராக்டிஸ் பண்ணுகிறோம். சோத்திரம். நிறைய சக்சஸ் ஆகுது, சிலது ஃபெயிலியர் ஆகும். ஆனா சக்சஸ் ஆகும், நம்பி போகிறாங்க. ஏன்னா அவர் நல்ல பிராக்டிஸ் பண்ணி இருக்கிறார்.
இன்னைக்கு நமக்கு தேவன் கிருபை தந்திருக்கிறார், அதிகாரம் தந்திருக்கிறார். சோத்ரம். நமக்கு விரோதமாய் எதிர்த்து போர் செய்கிற பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய பலனையும் அதிகாரத்தையும் பரலோகம் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே நம்ம எதிர்த்து நிற்கும் போது அற்புதம் நடக்கிறது. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், யோவான் 14, 13, 14 வசனங்கள். அதை செய்வேன், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். என் நாமத்தினாலே நீங்க எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போதும் இடையில ஒரு வார்த்தை வரும், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுப்பார். 16ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை நாம் வாசிக்கிற வேளையில் அங்க கூட பார்க்கலாம். சோத்ரம். என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தால ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். 26ஆம் வசனம், அந்நாளிலே நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள், உங்களுக்காக பிதாவை நான் வேண்டிக் கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அப்ப நம்ம கவனிக்க வேண்டும், இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே சர்ப்பங்களை தேள்களை எடுக்கத்தக்கதான வலிமையையும் அதிகாரத்தையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோத்ரம். ஒரு சின்ன உதாரணமாக அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம், பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறார்கள். சோத்ரம். நல்ல ஒரு அலங்கார வாசல் என்று பெயர். ஆனா அந்த வாசலிலே ஒரு முடவன் இருக்கிறான். சுமார் 40 வயதுக்கும் மேற்பட்டவனாக இருக்கிறார். பிறந்த நாள் முதலம் அப்படிதான் இருக்கிறார். சோத்ரம். பேதுரு அவனை உத்து பார்த்து சொல்லுகிறார், சோத்ரா, என்னிடத்தில் பொன்னும் வெள்ளியும் இல்லை, ஆனால் என்னிடத்தில் இருக்கிறதே உனக்கு தருகிறேன் என்று சொல்லி நாசரனாகிய இயேசுவின் நாமத்தாலே அவனை தூக்கி விட்டான். சோத்திரம். நாசரனாகிய இயேசுவின் நாமம், அந்த நாமம். பிறகு விசாரிக்கிறார்கள், நீங்க எந்த நாமத்தினால இதை செய்தீங்க? அவங்க சொல்றாங்க, நீங்க சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவின் நாமத்தினாலே, நீங்கள் சிலுவையில் அறைந்து கொலை செய்ததானே அந்த இயேசுவின் நாமம் தான் இவனை ரட்சித்தது. அப்ப கவனிக்க வேண்டும், ஒரு தேவ பிள்ளை அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவோம் என்று சொன்னால் சர்ப்பங்களையும் தேள்களையும் எடுத்து போடுவதற்குரிய அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும், அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். சோதரை. எனக்கு அதிகாரம் இருக்கு, எனக்கு விசுவாசம் இருக்கு, ஆனா நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி இருந்தா நீங்க சொல்லுங்க. சோத்ரம். கர்த்தர் அந்த வலிமையான காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்வாராக. சோத்ரம். அடுத்தபடியாக அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 11ஆம் வசனம், 12ஆம் வசனம். சோத்ரம். இங்கே சோத்ரம் ஒரு மந்திரவாதி. சோத்ரம். பவுலை அடிக்கடி எதிர்க்கிறான் பாருங்க, அடிக்கடி எதிர்க்க ஒரு மந்திரவாதி. சோத்ரம். இந்த பவுலுக்கு எதிரடியா இருந்து சோத்ரம் நிறைய மாய வித்தையெல்லாம் பண்ணி கொஞ்சம் கள்ளத்திற்கசனம் சொல்லி ஜனங்களை அல்லது ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை வழி விலகும்படியாக சில காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போது பவுல் அப்போஸ்தலன் நினைச்சுகிறாரா, கடிந்து கொண்டு அதிகாரமாக அவனுக்கு விரோதமாய் செயல்பட்ட போது சோத்ரம் அந்த மந்திரவாதி செயல்பட முடியாதவனாக, ஒரு குருடனாய் மாறக்கூடியவனாக, ஒரு மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழத்தக்கதாக, அவன் தடுமாறி விழத்தக்கதாக ஒரு கிரியை, பலத்த கிரியை அங்கே வெளிப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து உற்று நோக்கி
அவனுக்கு விரோதமாய் சில வார்த்தைகளை சொல்லி அவனை கடிந்து கொள்ளுகிறதான வேளையில் இந்த பவுலப்போஸ்தலன் கிட்ட ஹல்லேலூயா. அப்ப தெய்வ ஜனங்களுக்கு பார்க்கணும், நமக்கு ஒரு அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறார். சோத்ரம். இன்னைக்கு நமக்கு விரோத மந்திரவாதி வந்து இதே போல செய்வான். சோத்ரா. கொஞ்ச நேரம் ஆனது 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் போது மந்திரவாதிகள் சொல்லுகிறார்கள், இது தேவனுடைய விரல், இதுகிட்ட நம்ம இனி மோதவே முடியாது. இது தேவனுடைய விரல். சோத்ரா. இன்னைக்கு தேவ ஜனத்துக்கு தெரிய வேண்டும், தேவனுடைய அதிகாரம், தேவனுடைய விரல், தேவனுடைய அதிகாரம் உனக்காக செயல்படும் போது மந்திரவாதிகளும் வெட்கப்படத்தக்கதான காரியத்தை பரலோகத்தின் தேவன் செய்வார். ஹல்லேலூயா. சோத்ரா. மோசே அந்த பார்வோனுக்கு முன்பாக சில அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். கோலை கீழே போட்டவுடனே சர்ப்பமாயிற்று. அந்த சந்தர்ப்பத்திலே பார்வோனுடைய மந்திரவாதிகளும் வந்து கோலை போடுகிறார்கள். கோலை போடும்போது அதுவும் சர்ப்பமாயிற்று. சோத்ரா. ஆனா விசேஷம் என்னவென்றால் மோசேயின் கோல் அந்த அத்தனை சர்ப்பத்தையும் விழுங்கி போட்டது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சோத்ரம். சர்ப்பங்களையும் தேள்களையும் எடுத்து போடக்கூடிய ஒரு அதிகாரத்தை, ஒரு வலிமையை தேவன் உனக்கு தந்திருக்கிறார். இதை நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சோத்ரம். இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்திட்ட வந்துட்டாங்க. 11ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறதான 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது சிவந்த சமுத்திரத்திட்ட வந்துட்டாங்க. சோத்ரா. எகிப்திலிருந்து வெளியே வந்தாச்சு. சோத்ரா. சிவந்த சமுத்திரத்தை வந்த பின்பு சோத்ரா இந்த ஜனங்களுடைய நிலையை பாருங்களேன். சோத்ரா. 13ஆம் வசனம் முதல் வாசிக்கும் போது மோசே சொல்லுகிறார், சோத்ரா, நீ என்ன செய்ய, நீங்க பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக நீங்க ரட்சிப்பை கட்டளையிடுவார், நீங்க இன்னைக்கு எகிப்தியரை காண மாட்டீங்க, இப்படி எல்லாம் சொல்லுகிறார். சொல்லிட்டு நான் நினைக்கிறேன், சோத்ரம் 15ஆம் வசனத்துல சோத்ரம் ஜனங்கிட்ட ஊக்கமா உற்சாகமா பேசிட்டார். சோத்ரம் பேசிட்டு 15ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவர் போய் தேவன்கிட்ட ஜெபம் பண்ணுகிறார். தேவன்கிட்ட என்ன செய்கிறார்? ஜெபம் பண்ணுகிறார். சோத்ரம். அப்ப ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? சோத்ரம். உன்னை இந்த ஜனத்துக்கு லீடரா நான் வச்சிருக்கிறேன், நீ என்ன செய்ய? சோத்ரம். 16ஆம் வசனத்தில் உன் கோலை நீ ஓங்கி உன் கையை சமுத்திரத்து மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. நீ உனக்கு ஒரு அதிகாரம் தந்திருக்கிறேன், இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி உனக்கு முன்பாக இருக்கக்கூடியதான இந்த சமுத்திரத்தை நீ பிளந்து விடு. இன்னைக்கு தேவ ஜனங்களுக்கு தெரிய வேண்டும், நமக்கு தேவன் அதிகாரம் தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ அந்த அதிகாரத்தை பெற்ற தேவ சமூகத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். தேவன் நமக்கு அதிகாரங்களை தந்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை பெற்ற ஜனங்கள் சோத்ரா அதை பிளந்து விட வேண்டிய இடத்தில் பிளந்து விட வேண்டும், கையை நீட்ட வேண்டியதற்கு நீட்ட வேண்டும். சோத்ரம். நமக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்க ஒரு கேரண்டி உண்டு, ஒன்றும் உங்களை படுத்தாது. ஹல்லேலூயா. சில சமயத்தில் இந்த வசனத்தை நான் சொல்லும் போது சில யோசிப்பாங்க, இப்படி செஞ்சா நமக்கு பேய் வந்துருமோ, பிசாசு வந்துருமோ, தொந்தரவு வந்துருமோ, போராட்டம் வந்துடும். கேரண்டியா சொல்றாருல, ஒன்றும் உங்களை சேதப்பட சொன்னது ஆண்டவர் தானே. அப்ப நம்ம வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தில், நசனாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காரியத்தை கட்டளை எடுக்கிறேன், இப்படி சொல்லுகிறேன், இதை எங்கிருந்து வெளியே போ என்று சொல்லுகிறேன், அதிகாரப்படுத்துகிறோமே. தேவன் தந்த அதிகாரத்தை கிருபையா நீங்கள் பயன்படுத்துவீர்களாக. ஹல்லேலூயா. அதிகாரத்தை கையில வச்சுட்டு இருந்துட்டு நம்ம அதிகாரத்தை பயன்படுத்தாம இருந்தோம்னு சொன்னா நம்ம போல என்ன சொல்றது? சோத்ரம் இல்லையா? அதிகாரத்தை பரலோகத்தின் தேவன் கிருபையாக நமக்கு தந்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்துவோமாக. ஸ்தோத்திரம். ஆதியாகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் நாம் வாசிக்கிறதான வேளையில் லோத்துக்கு வீட்டுக்கு முன்னால நிறைய ஜனங்கள் வந்துட்டாங்க. சோத்ரம். சோதோம் ஜனங்கள் வந்தார்கள், இன்னும் பல தேசத்து ஒரு 5 தேசத்து ஜனங்கள் வந்துட்டாங்க. சோத்ரா. இப்படி வந்து எல்லாரும் அங்க கூடி அந்த வீட்டை சுற்றி கொண்டே இருக்கும் போது சோத்ரா கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார். அங்க இருக்கிற ஜனங்களுக்கு குருட்டாட்டம் பிடிக்கும்படி
கட்டளை கொடுத்தார்கள். சோத்ரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, தெருவில் இருந்த சிறியோரும் பெரியோரும் ஆகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். அவன் தேடி தேடி பார்க்கிறான் பாருங்க, வீட்டை தேடி தேடி பார்க்கிறான், கண்டே பிடிக்க முடியலையே. இன்னைக்கு தேவ ஜனத்துக்கு என்ன அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறார்? நமக்கு தேவன் தந்திருக்கிற அதிகாரத்தை இயேசுவின் நாமத்தாலே தைரியமாய் நம்ம பயன்படுத்தும் போது கர்த்தருடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நாம் கண்டுகொள்ள முடியும். இதை எப்படி நம்ம பெற்றுக்கொள்கிறோம்னு சொன்னா, கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். கொலோசையர் 2:14-15 வசனங்கள். கையெழுத்தை குலைத்து எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்த இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஒரு தேவ பிள்ளைக்கு தெரிய வேண்டும், எனக்கு விரோதமாய் இருக்கிற கையெழுத்து, அது என்னென்ன கையெழுத்து எனக்கு விரோதமாய் இருக்கிறதோ, சோத்ரம் அதை இப்படி சொல்லலாம். சோத்ரம், ஒன்று நியாயப்பிரமாணமாகிய கையெழுத்து. நியாயப்பிரமாணமாகிய கையெழுத்து. இன்னொரு பக்கம் இது இப்படி கூட யோசிக்கலாம், சில மந்திரவாதிகள் எழுதி வைக்கிற சில எழுத்துக்கள், சில கையெழுத்துகள், அதையும் தேவன் எடுத்து என்ன செய்கிறாரா, குலைத்து போடுகிறார். கையெழுத்தை குலைத்து அதை இல்லாம வாய் பண்ணுகிறார், அதை அப்படி இல்லாம வெட்டி போடுகிறார். சோத்ரா, அப்ப உங்களுக்கு தெரிய வேண்டும், எனக்கு விரோதமாக இருக்கக்கூடிய கையெழுத்து எப்படிப்பட்ட அச்சரங்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட எழுத்துக்களாக இருந்தாலும், அதை குலைத்து போட்டு வெற்றி சிறந்த ஒரு இயேசு எனக்கு சொந்தமாய் இருக்கிறார். நான் அவரை ஆண்டவரே தேவனே என்று கூப்பிடுகிறோம். அப்ப உங்களுக்கு தெரிய வேண்டும், எனக்கு ஒரு அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை நான் செய்ய வேண்டும், பயன்படுத்த வேண்டும். தேவ ஜனங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரா. அப்போ நமக்கு விரோதமான மந்திர கிரியைகள், செய்கைகள், இப்படிப்பட்ட எதுவா இருந்தாலும் அதை பைண்ட் பண்ணக்கூடிய அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறார். அடுத்ததாக சங்கீதங்களின் புஸ்தகம் 149ஆம் சங்கீதம் 7-8 வசனங்கள். சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இரும்பு விலங்குகளாலும் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும். போதும். இங்க நான் வாசிக்கும் போது சில ராஜாக்களை நம்ம என்ன செய்ய வேண்டும், கட்ட வேண்டும், பைண்ட் பண்ண வேண்டும். சில பொல்லாத மேன்மக்களை விலங்கு போட்டு என்ன செய்ய வேண்டும், கட்ட வேண்டும். எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் மேல் செலுத்த வேண்டும். அதுக்கு சோத்ரம், அந்த ஜனத்துக்கு தேவன் செய்கிறார், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருக்கொள்ள பட்டயம் இருக்கும். சோத்ரம். அப்ப தேவனை துதிக்கிற துதி நம்ம வாயில இருக்கணும். நம்ம கையில இருபுறமும் கருக்கொள்ள பட்டயம் சொல்லும்போது தேவன வசனம், நல்ல வசனம் நமக்குள்ள இருக்கும்போது பெரிய ராஜாக்கள், வேதம் சொல்லுகிறது, பிரபலமான ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. அப்போ நமக்கு தேவன் சொல்லி தந்திருக்கிறார், இந்த பொல்லாத ராஜாக்களை, தேவ ஜனத்துக்கு விரோதமாக எழுப்பி வரக்கூடிய பொல்லாத ராஜாக்களை அல்லது அந்த பலவான்களை நம்ம என்ன செய்ய வேண்டும், கட்ட வேண்டும் என்று தேவன் சொல்லி தந்திருக்கிறார். இயேசுவே அதை என்ன செய்கிறார், சொல்லி தந்திருக்கிறார். சோத்ரம், மத்தேயு சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறதான வேளையில் சோத்ரா, அந்த பலவானை என்ன செய்ய வேண்டும், கட்ட வேண்டும். சோத்ரம், பலவானை முந்தி என்ன செய்ய வேண்டும், கட்ட வேண்டும். சோத்ரம். அப்போ பலவானை நம்ம கட்டக்கூடியவர்களா இருப்பதற்கு நமக்கு ஒரு அதிகாரத்தை தேவன் செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். சோத்ரா, எதுக்கு? பலவாண்டிய பொருட்களை
நம்ம கொள்ளையிட வேண்டும். சோத்ரம். பலவானை கட்டினால் ஒழிய அவனுக்குரியவர்கள் என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. எப்படி நம்ம கட்ட முடியும்? இயேசு அழகாய் சொல்லி தந்திருக்கிறார். சோத்ரம். பரலோகத்தின் வாசல் கதவுகளை, பாதாளத்தின் வாசல்களை திறவுகளை உனக்கு என்ன செய்திருக்கு, தந்திருக்கு. நீ பூமியில் கட்டுவது எதுவோ அது பரலோகத்தை கட்டப்பட்டு இருக்கும். பூமியில் எதை கட்டவிழ்க்கிறாயோ அது பரலோகத்தை கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கும். சோத்ரா. எதை நீ பைண்ட் பண்ண முடியுமோ அது பரலோகத்தை பைண்ட் பண்ணும். எதை நீ லூஸ் பண்ண முடியுமோ அது பரலோகத்தை லூஸ் பண்ணப்பட்டு இருக்கும். அப்ப உங்களுக்கு விரோதமாக, நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்பி வருகிற பலவாண்டிய வல்லமைகளை இயேசுவின் நாமத்தாலே, நசரனாகிய இயேசுவின் நாமத்தாலே நீங்களும் நானும் கட்டுவோம் என்று சொன்னார். அந்த பலவாண்டிய வல்லமை ஒன்றுமில்லாமல் போய்விடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்ரா. தானியேல் புத்தகத்தை நமக்கு தெரியும். சோத்ரா. அந்த சிங்க கபியிலே தானியேலை தூக்கி போட்டாங்க. சோத்ரா. சிங்கம் இவனை கடிக்காதபடி சிங்கங்களின் வாய்களை தேவனை செய்தாரா, கட்டி போட்டார். சோத்ரா. அப்போ சிங்கத்தின் வாயை கட்டக்கூடிய ஒரு கிரியா இன்னைக்கு நடைபெறும் என்று சொன்னால், இன்னைக்கு தேவன் நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் நமக்கு விரோதமாய் கர்ஜிக்க கூடிய இந்த வல்லமையை நான் கட்டுகிறேன் சொல்ல வேண்டும், சொல்ல வேண்டும். நீங்க சொல்லுகிற அந்த வார்த்தை அந்த சத்துருவை கட்டக்கூடியதா இருக்கும். ஹல்லேலூயா. சோத்ரம். நமக்கு விரோதமா எவ்வளவு தூரம் கெர்ஜித்து வரக்கூடிய சோத்ரம் அந்த சிங்கத்தை என்ன செய்ய வேண்டும், நம்ம கட்ட வேண்டும். ஏனென்றால் நம்ம கட்டுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு ஒரு ஜெயத்தை தேவன் வைத்திருக்கிறார். சோத்ரம். அதனால தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது சோத்ரம் சிங்கங்களின் வாய்களை என்ன செய்தார்கள், கட்டினார்கள். சிங்கத்தின் வாய்களை கட்டக்கூடிய ஒரு அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறார். எத்தனை வாய் நமக்கு விரோதமாக ஓப்பனா இருக்கலாம், பப்ளர் மாதிரி பேசிக்கொண்டு இருக்கலாம், தேவையில்லாத வார்த்தையை சொல்லிக் கொண்டு இருக்கலாம். அந்த வாய் கட்டப்படுவதாக. சில கோல் சொல்லுகிற வாய் இருக்கும், சிலது இங்கிருந்து அங்க போய் சொல்லுகிற வாய் இருக்கும். சோத்ரா. சிலது சண்டையை கிண்டி விடுகிற வாய் இருக்கும். எந்த வாய் தான் தைரியமா இயேசுவின் நாமத்தில் அந்த வாய் கட்டப்படுவதாக. பிரபலமான ராஜாக்கள் இது. சோத்ரம். அவர்களை கட்டுவதற்கு தேவன் நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோத்ரம். அப்படி நம்ம ஊக்கமாக ஜெபம் பண்ணும்போது அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசிக்கும் போது சோத்ரா பெரிய ராஜாக்களோட சட்டம் போட்டாங்க. இயேசுவின் நாமத்தை மட்டும் நீ என்ன செய்யக்கூடாது, பேசவே படாது. சோத்ரா. தைரியமா பேசுறாங்க பாரு. அந்த நாமம் தான் வலிமையான நாமம். ஏனென்றால் இந்த இயேசுவின் நாமம் சோத்ரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குதான இந்த இயேசுவின் நாமத்தின் வலிமை என்னவென்றால் சோத்ரா பிலிப்பிய நிருபம் 2ஆம் அதிகாரம் சோத்ரம் 6ஆம் வசனம் முதல்ல வாசிக்கும் போது இயேசுவை குறித்துதான ஒரு செயலை நம்ம பார்க்க முடியும். 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தளினார். அப்ப இயேசுவின் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலாக. எந்த பிரபலமான ராஜாக்களாக இருந்தாலும் அந்த ராஜாக்களுடைய வலிமையை சோத்ரம் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கக்கூடிய ராஜாக்களுடைய வல்லமைகள் சோத்ரம் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளாக இருக்கலாம். தானியேல் கிட்ட சொல்லும் போது பெர்சியா தேசத்தின் அதிபதி, அடுத்து சொல்லுவாங்க கிரேக்க தேசத்தின் அதிபதி. இப்படி எந்த ராஜாக்கள் உங்களுக்கு விரோதமாய் இருந்தாலும் அதை எழும்பி கட்டக்கூடிய ஒரு அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது எலியாவுக்கு ஒரு பெரிய ஒரு கான்பிடன்ட் பாருங்க. ஸ்தோத்திரம். வாசிக்கலாம்.
என் வாக்கின் படியே அன்றி. பனியும் மழையும் பெய்யாது. சோத்திரம். இவனுக்கு ஒரு அதிகாரம் தேவன் கொடுத்தார். ஊக்கமாச்சம். ஏன் வார்த்தையின்படி அன்றி பனியும் மழையும் பெய்யாது. பெய்யாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நமக்கு இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கிறோம். ஒரு சின்ன உதாரணமா சொல்லுவேன். பல கன்வென்ஷன் சமயத்தையும் நம்ம ஜெபம் பண்ணுது. நமக்கு தெரியும் நவம்பர் மாதம் கட்டாயம் மழை பெய்கிற மாதம், அப்படிதானே? ஸ்தோத்திரம். நவம்பர்ல கட்டாயம் என்ன செய்யும்? மழை பெய்யும். ஆனால் நம்ம என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, நவம்பர் மாதம் முதல் 2 வாரம் எங்கள் ஏரியாவில் என்ன செய்யப்படாது? மழை பெய்யப்படாது. ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் கிருபையா தேவன் காப்பாற்றி வருகிறார். அல்லேலூயா. அப்ப நான் எதுக்கு இதை சொல்லுகிறேன்? உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்த வேண்டும். இந்த அதிகாரத்தை நம்ம செய்ய வேண்டும், பயன்படுத்த வேண்டும். சோத்ரன். கடந்த 2 வாரத்துக்கு முன்னாலே கோரேசை குறித்து நான் சொல்லி தந்திருக்கிறேன். சோத்ரா. தேவன் சொல்லுகிறார், சோத்ரம், நீ கட்டப்படு என்று சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், கோரேஸ் அதை செய்வான், கோரேஸ் அதை செய்வான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சோத்ரா. ஏசாயா 44ஆம் அதிகாரம் 26, 27, 28 கொஞ்சம் நிறுத்தி வாசிக்கலாம். என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுகள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கு சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் நதிகளை வெட்டாந்தரை ஆக்குவேன் என்றும் சொல்லுகிறவர் கோரேசை நோக்கி, அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமான எல்லாம் நிறைவேற்றுவான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நான் என் ஊழியக்காரருடைய வார்த்தை என்ன செய்வேன்? சிறப்படுத்துவேன். அப்படி ஆலோசனை நிறைவேற்றுவேன். நான் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சோத்ரம். அந்த குடியேறுவாய் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் அந்த பாடான ஸ்தலங்களுக்கு நான் சொல்லுகிறவர், எனக்கு ஒரு அதிகாரம் உண்டு. சோத்ரம். ஆழத்தை வற்றிப்போ என்று சொல்லுவேன், நதிகளை வெட்டாந்தரையாக மாற்றுவேன். அப்படிப்பட்ட வல்லமை உடைய நான் என்னுடைய அதிகாரத்தை நான் கோரேசுக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த கோரேசு சொல்லுவான், நீ கட்டப்படு என்று எருசலேமை நோக்கி சொல்லி. ஹல்லேலூயா. அப்போ தேவன் எதை செய்ய முடியுமோ, எப்படி செய்கிறாரோ அதே போல என்னுடைய ஊழியக்காரனாகிய கோரே செல்வான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னும் நீங்க கவனிச்சீங்கன்னா 45ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, தாம் அபிஷேகம் பண்ணின கோரேசுடைய வலது கரத்தை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, ராஜாக்களை இடல் கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு, வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகள் திறந்து வைக்கும்படிக்கு அவனை பார்த்து அவனுடைய வலது கரத்தை பிடித்து அவனுக்கு சொல்லுகிறதாவது, இந்த காலையில் கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், உனக்கு ஒரு அதிகாரத்தை தந்திருக்கிறார். அதை உன் கையில தந்திருக்கிறார். உன்னை தேவன் அபிஷேகம் பண்ணிருக்கிறார். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும், என்னை தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். எனக்கு சில அதிகாரங்களை தேவன் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாடான ஸ்தலத்தை பார்த்து கட்டப்படு என்று நீ சொல்லுவாயாக, இடிக்கப்பட்ட நகரத்தை பார்த்து நீ கட்டப்படு என்று சொல்வாயாக, நீ சொல்ல ஆகும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கொடும். சோத்ரம். உங்களுக்குள்ள தேவன் விசுவாசத்தை தந்திருக்கிறார். உங்களுக்கு தேவன் அதிகாரம் தந்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை பயன்படுத்துவோமாக. அப்ப எலியா என்பவனை குறித்து யாக்கோபின் நிருபத்திலே நம்ம வாசிக்கலாம். சோத்ரா 5ஆம் அதிகாரத்திலே எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்து கருத்தாய் அவர் ஜெபம் பண்ணினார். சோத்ரா. பாடுள்ள மனுஷன் தான். சோத்ரா. அவன் ஜெபம் பண்ணும் போது 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. சோத்ரா.
அடுத்த வசனத்தை பாருங்க. மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை கொடுத்தது. சோத்திரம். மறுபடியும் அவன் அப்ப அவனுக்கு அதிகாரம் இருக்கு. மழை பெய்ய ஆஸ்வாதமான வரட்டும், மழை பெய்ய பலன் அங்க வரட்டும். சோத்திரம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் மழை பெய்யாம இருக்கிறதோ, மழை பெய்யன்னு கட்டளை கொடுக்க உனக்கு ஒரு அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறார். சோத்திரம். ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்ப இயற்கையின் மேலும் தேவன் நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை சரியாய் நம்ம பயன்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. நமக்கு தேவன் அதிகாரம், மனுஷருக்கு அதிகாரங்களை தந்த தேவன், மனுஷருக்கு வரங்களை தந்த தேவன். சோத்ரா. அப்போ நமக்கு தேவன் இயற்கையின் மேல் ஒரு அதிகாரத்தை தந்திருக்கும் போது அதை கட்டாயம் பயன்படுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சோத்ரம். அந்த யோசுவாவின் புத்தகத்தில் வாசிக்கலாம். யோசுவா ஜோம், சூரியனை தரித்து நில்லு, நில்லுனா நில்லு. ஸ்தோத்திரம். சந்திரனே ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேல் தரித்து நில்லுங்கள். நின்றுதே. ஸ்தோத்திரம். நின்றுதே. எசேக்கியா ராஜா ஜெபம் பண்ணுகிறார், முன்னால போகிற சூரிய கடிகாரம் பின்னால திரும்பட்டும். வந்ததே. இன்னைக்கு உங்களுக்கு தேவன் ஒரு அதிகாரம் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடியவளாக இருக்க தேவன் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. சோத்ரா. சரி, நான் இவ்வளோ காரியத்தை நான் சொல்லுகிறேன். சோத்ரா. நமக்கு பிள்ளைகளாக அதிகாரம் தந்திருக்கிறார். பிள்ளைகளுக்கு ஒரு அத்தாரிட்டி தேவன் தந்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் போது பிசாசின் கிரைகள் மந்திரவாத வல்லமைகளை மேற்கொள்ள தேவன் நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். சோத்திரம். மந்திரவாதிகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் தந்திருக்கிறார். ராஜாக்களை மேற்கொள்ள அதிகாரம் தந்திருக்கிறார். இயற்கை மேல் அதிகாரம் இதெல்லாம் நம்ம சொல்லும் போது சோத்திரம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ம் 5ம் வசனங்கள். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவளாய் இருக்கிறோம். எந்த எண்ணத்தையும். இப்ப நமக்கு பெரிய பிரச்சனை தான் நம்முடைய மைண்ட் தான். சோத்திரம். நம்முடைய தாட். சோத்திரம். நம்முடைய எண்ணங்கள் அப்படியே வரும். சோத்திரம். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? சோத்திரம். கீழ்ப்படுத்து. அந்த எண்ணத்தை கீழ்ப்படுத்து. தேவனுனை ஆசீர்வதிப்பார், உனக்கு அதிகாரம் தந்திருக்கிறார், நீ பயன்படுத்த முடியும் என்று சொல்லும் போது நம்முடைய மைண்ட்ல, நம்முடைய எண்ணத்துல, நம்முடைய சிந்தனையில, நம்முடைய யோசனையில நிறைய சந்தேகங்களை பிசாசு கொண்டு வருவான். அதுக்கு தான் அவர் சொல்லுகிறாரு. சோத்ரா. எங்களுடைய போராயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்க எந்த தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி. சோத்ரா. அப்போ எங்க சிந்தனைக்கு, எங்க எண்ணத்துக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய அல்லது தேவன் எனக்கு தந்திருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், பலன்கள், மேன்மைகள், இதை கிளாஷ் பண்ணக்கூடியதானே எந்த காரியத்தை ஆனாலும் நான் அதை சிறைப்படுத்த முடியும், நாம் பைண்ட் பண்ண முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சோத்ரம். உங்க எண்ணத்தை நீங்க கட்ட வேண்டும். சோத்ரம். ஏனென்றால் தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பட்டணம் போல் இருக்கிறான். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பட்டணம் போல் இருக்கிறான். இன்னொரு வசனம் உண்டு, முறிந்த ஆவியை யாரால் தாங்க முடியும்? சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவங்க எண்ணங்கள், அந்த ஆவியில தான் எண்ணங்கள் வருது, சிந்தைகள் வருது, யோசனைகள் வருது, நினைவுகள் வருது, இதெல்லாம் அப்படி வருது. சோத்ரா. நம்ம மனசுலயே ஒரு எண்ணம் வந்துடும். சோத்ரா. உதாரணமா தாவீது கடைசி அதிகாரங்களில் அவர் ஃபெயிலியர் ஏன் வந்தது? சாத்தான் அவனுடைய மனதை என்ன செய்தான்? ஏவினான். நீ அப்படி செய்ய, அப்படி செய்ய, அப்படி செய்ய. சோத்ரம். நிறைய பேர் சொல்றாங்க, ஐயா வேண்டாயா, இது வேண்டாயான்னு சொன்னாலும் இல்ல, அதை செய்யணும். ஏன்னா சாத்தானங்க தூண்டி விடுகிறான். சோத்ரம். இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எண்ணங்களை தூண்டி விடுகிற எந்த காரியத்தையும் நாம் சிறைபிடிக்கக்கூடியவளா இருக்க தேவன் கிருபை தருவார். டைமுக்கு முடிச்சிருவாரா? முடிக்கலனா என்ன ஆகும்? நம்ம பிளான் அப்படி இருக்கு, எங்கெல்லாம் போகுது.
அதை இயேசுவின் நாமத்தாலே சிறைபிடிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சிறைபிடித்து அதை என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், கீழ்ப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப நம்ம கவனிக்க வேண்டும், நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்கள் சொல்லும்போது ஸ்ட்ராங் ஹோல்ஸ், அதை உடைக்கக்கூடிய வலிமையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நமக்கு தந்த அதிகாரத்துல இயேசுவின் நாமத்தில் நான் இதை சிறைபிடிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் எண்ணங்களை கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்லுவோம் என்று சொன்னால் கர்த்தருடைய வல்லமை அங்கே வெளிப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கு தெரிய வேண்டும். ஒரு உதாரணமாய் சொல்லும்போது மார்ட்டின் லூத்தருடைய சரித்திரம். இந்த மனுஷன் ஒரு முறை சிறைவாசத்தில் இருக்கும்போது பிசாசம் சொல்லுகுது, நீ பயங்கர பாவியாகும், நீ எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, நீ எவ்வளோ பெரிய பாவம்லாம் செஞ்சவன், நீ சீர்திருத்தம் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க, சபையை நீ குழப்பிட்டு இருக்க, அப்படி இப்படின்னு சொல்லி சாத்தான் பேசுகிறான். சோத்ரு. அப்போ அவருக்கு அந்த சாத்தான்கிட்ட கொஞ்சம் டீல் பண்ணுகிறார். சோத்ரம், என்ன பாவம் பண்ணேன்னு சொல்லி. சோத்ரம். அப்போ இவர் இப்படி கேட்டவனே அவனுக்கு பெரிய சந்தோஷம். சோத்ரம். பெரிய லிஸ்ட் கொண்டு வருகிறானா. சோத்ரம், நீ இப்படிலாம் பண்ணியிருக்க, இப்படிலாம் பண்ணிக்க, இப்படிலாம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பெரிய லிஸ்ட்டை கொண்டு வருகிறான். இவர் கேட்டாரா, இவ்வளோதான் இருக்கா, இன்னும் வேற இருக்கான்னு சொல்லி. அப்போ அவன் யோசித்தான், இன்னும் கொஞ்சம் கூட எழுதி கொண்டு வந்து போகுது. அவர் பார்த்துட்டு, சோத்ரா, அதை நான் போய் பார்த்ததுல புஸ்தகத்தை வாசி தெரிந்திருக்கிறேன். சோத்ரா, ரெட்டிங் எடுத்து ஓங்கி அடிச்சிடார. சோத்ரா, அந்த சோவரில் இந்த ரெட்டிங் இருக்குதுன்னு சொல்லுகிறார்கள். சோத்ரா, எல்லாம் இயேசுவின் ரத்தத்தால் கடுக்கப்பட்டிருக்கிறது, கட் பண்ணப்பட்டிருக்குது, இல்லாமல் ஆக்கப்பட்டு சொல்லி அவனை அன்னைக்கு ஜெயித்தாராம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரிய வேண்டும், உங்களுக்கு விரோதமாக பல சிந்தனைகளை, பல எண்ணங்களை பிசாசு கொண்டு வந்து போட்டு உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி, நீ இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் சொல்லும்போது தெரிய வேண்டும், இயேசுவின் ரத்தத்தினாலே இது எல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது சொல்லக்கூடிய தைரியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், சோத்ரம், இப்படி நம்ம வாழ்க்கையில வரும்போது அதை கீழ்ப்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு அதிகாரங்களை தந்திருக்கிறார். நமக்கு பரலோகத்திலிருந்து அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்திலிருந்து அதிகாரம் கொடுக்கப்படாவிட்டால் நாம் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது.